யோசுவா 3:15-16 வாசிங்க. யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போம். பெட்டியை சுமக்கிற ஆசாரியரின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்டவுடனே, ஒண்ணும் இல்ல, அந்த ஆசாரியனுடைய காலு தண்ணி உள்ளலாம் பட வேணாம், அந்த ஓரத்துல பட்ட உடனே யோர்தான் மேலிருந்து வர்ற தண்ணீர் நிற்கும். என்ன பேசுறது? இவ்வளவு ஆச்சரியமா நடக்குமா? நடந்திருக்கே, கர்த்தர் செய்திருக்கிறாரே. இப்ப புதிய ஏற்பாட்டுல கர்த்தர் செய்யறாரு. ஆமா, நீங்களும் நானும் தான் ஆசாரியர்கள். இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களை வேதம் சொல்லுகிறது. அவருடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றி இருக்கிறார். இது ஒரு ஆசாரிய கூட்டம். அது ரட்சிக்கப்பட்டு ஸ்நானம் எடுத்து ரத்தத்தால் கழுவப்பட்ட எல்லாருமே ஆசாரியர்கள் தான். அவங்க கால் படும்போது கர்த்தர் வழியை சபைப்படுத்திடுவார். அப்ப அந்த ஆசாரிய கூட்டம் என்ன செய்தான்? வாசிங்க 1 பேதுரு 2:5 வாசிக்க கேட்டு. ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகை இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்த வேண்டும். முதல்ல யோர்தான்ல காலை வச்சு யோர்தான் பிளக்கணும்னா முதல்ல ஒரு ஆசாரியனா இருக்கிற ஆளு ஆவிக்கேற்ற பலிகளை கர்த்தருக்கு செலுத்தணும். எப்படி பாஸ்டர் பலி செலுத்துறது? ஸ்தோத்திர பலி, பாடுறது, துதிக்கிறது. எப்போதுமே ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. வர்ஷிப்பை பிசாசு நிறுத்துவான். உங்கள்கிட்ட உள்ள வர்றதுக்கு முன்னால அவன் முதல்ல நிறுத்துற இடம் 2 இடம். ஒன்னு ஜெபம், இன்னொன்னு துதி. இது ரெண்டும் திருடுவான். அவன் திருடன். திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருவான். உன் வீட்டில் இல்லை நீ தனியா உன்னால உட்காந்து ஒரு அரை மணி நேரம் கைத்தட்டி பாடி துதிக்க முடியுதா? அதை நீ முதல்ல செஞ்சுட்டினாலே போதும். அவர் அங்கேயிருந்து இறங்கி வர்றாரு. அதுக்காக என் பிள்ளை பாடுறதை நான் கேட்கணுமே அந்த இடத்துல. ஏன்னா துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர். நீ வீட்டில் பலி செலுத்து, நல்லா ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்து, காலையில எழுந்திரிச்சு செலுத்து. அந்த தாகம் உனக்குள்ள வந்துட்டனாலே யோர்தான் பிளக்கும். உங்களுக்கு தெரியாது, இதெல்லாம் பலம் சிஸ்டர், இதெல்லாம் பலம். உங்களுக்கு ஒரு காரியம் தெரியுமா? தேவ சமூகத்தில் இருப்பதே பலம். இங்க வந்து உட்காந்து அதை ஆராதிச்சுட்டு இருக்கோம் பாத்தீங்களா, இதுவே உனக்கு ஸ்ட்ரென்த். ஆமா, ஏன்னா எங்க அப்பா எனக்கு கத்து கொடுத்துருக்காரு. செத்து போனாதான் பாடியை நாங்க தூக்கிட்டு வருவோம். அது வரைக்கும் நீயா ஓடி வந்து உட்காந்துடணும். ஏன்னா இந்த இடம் எப்படிப்பட்ட இடம் தெரியுமா? உன்னை விடுவிக்கிற இடம். அதுக்காக தானே ஆவியானவர் நம்மத்துல உலாவிட்டே இருக்கிறாரு. நல்ல பலி செலுத்தணும், வீட்டுல நல்ல துதி பாடல் சத்தம் கேட்கணும். எல்லாத்துலயுமே அந்த ஆவிக்கேற்ற பலிகளை நீங்க சரியா கொடுக்கும் போது கர்த்தர் யோர்தானை பிள்ளைப்பார். ஆமென் சொல்றீங்களா?